Hi students, in this video we are going to see the prose, the lost lesson written by Alphonse Daudet, presented by Hemalata. This lesson is set in the days of France-Prussian War. இந்த பாடம் வந்து பிரெஞ்சு பிரஷ்ய போர் நடந்த நாட்களை மையமாக வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. Prussia அப்படிங்கிறது அந்த காலத்தில் எந்தெந்த பகுதிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருந்தது அப்படின்னா ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஆஸ்திரியா. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. Prussians வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. டிஃபீட்டட் அப்படின்னா தோற்கடிச்சிடுறாங்க. டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா மாவட்டங்கள். அப்போ ஃப்ரான்ஸில் இருந்த அல்சேஸ் அண்ட் லொரைன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிடுறாங்க. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Oppressors அப்படின்னா ஆக்கிரமிப்பாளர்கள். ஓகே, நம்ம தான் டிஃபீட் அவங்கள பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கம்பெனி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மொழி, லாங்குவேஜ், கல்ச்சர், பாரம்பரியம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு இவங்களுடைய கலாச்சாரத்தையும் இவங்களோட மொழியவும் வந்து என்ன பண்ணுறாங்க, திணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா தனித்தன்மை, அவங்களோட தனித்தன்மையை வந்து எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ரீட் த லெசன் டு ஃபைண்ட் அவுட் வாட் இம்பேக்ட் திஸ் ஹேட் ஆன் லைஃப் அட் ஸ்கூல். இந்த மாதிரியான ஒரு மொழி திணிப்பு, ஒரு கலாச்சார திணிப்பு, இது எல்லாமே வந்து சொசைட்டி, பாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட பள்ளிகள், ஸ்கூல்லையும் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஸோ அந்த பிரதிபலிப்பு, அந்த ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த லெசனை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டோரியோட நரேட்டர் யாருன்னா ஸ்டூடெண்ட், லிட்டில் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, அவனுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சர் இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் வந்து எம் ஹேமல். ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் வெரி லேட் தட் மார்னிங் and was in great dread of a scolding, especially because M. Hamel had said that he would question us on participles and I did not know the first word about them. வந்து சொல்கிறார் பாருங்கள், லிட்டில் ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸ்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்டோரி. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அன்னைக்கு காலையில் நான் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து புறப்பட்டேன். லேட் அப்படின்னா தாமதம், ரொம்ப தாமதமாக தான் புறப்பட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து திட்டு கிடைக்கும் அப்படிங்கிற பேரச்சத்தில் நான் இருந்தேன். ஃபியர் அப்படின்னா பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெட் அப்படின்னா பேரச்சம், ரொம்ப அதிகமாக பயப்படுறது. நம்ம கிளாஸில் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நம்மளை கொஷின் பண்ணுறப்ப ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் தான் ட்ரெட், ரொம்ப பேரச்சம். ஸ்கோல்டிங் அப்படின்னா திட்டுதல். ஸோ வந்து சார் வந்து என்னை திட்டுவார் அப்படிங்கிற ஒரு பேரச்சத்தில் வந்து என்ன பண்ணேன், நான் அந்த அன்னைக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக நான் வந்து புறப்பட்டேன். எஸ்பெஷலி வந்து எம் ஹேமல் என்னோட டீச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்களை கொஷின் பண்ணுறதா சொல்லியிருந்தார். எந்த டாப்பிக்கில் அப்படின்னா பார்ட்டிசிபிள்ஸ், கிராமர் இல்லையா. ஸோ எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு வேர்ட் கூட எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப பயத்தில் இருந்தேன். ஃபார் அ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். அப்படியே ஒரு செகண்ட் நான் நினச்சி பார்த்தேன், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கிளாஸை கழிச்சிட்டு எங்கேயாவது வெளியே போய் நம்ம டைமை இந்த டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட நினச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ரொம்ப வார்ம், வெது வெதுப்பாக இருக்குது. பிரைட், ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குது. த பேர்ட்ஸ் வேர் சிர்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ். பேர்ட்ஸ்னால் பறவைகள், சிர்பிங் அப்படின்னா பறவைகள் எழுப்பக்கூடிய அந்த ஒலி, எட்ஜ் அப்படின்னா ஓரம், வுட்ஸ் அப்படின்னா மரக்கிளைகள். மரக்கிளைகளோட ஓரங்களில் பறவைகள் வந்து சத்தமிட்டுருக்கு. அண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில் த ப்ருஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். அந்த மரம் அறுக்கும் ஆலை, சாமில் அப்படின்னா மரம் அறுக்கும் ஆலை, ஓப்பன் ஃபீல்ட்பேக் அப்படின்னா திறந்த வெளி, சோல்ஜர்ஸ்னா சிப்பாய்கள். மரம் அறுக்கும் ஆலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளியில் ப்ரிஷியஸ் சிப்பாய்கள் எல்லாருமே வந்து ட்ரில்லிங், பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தேன் த ரூல் ஃபார் பார்ட்டிசிபிள்ஸ், பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிராமர் பேஸ்ட். அந்த கிராமர் பார்ட்டிசிபிள்ஸ் அந்த ரூல்ஸை விட இங்கே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், அந்த சோல்ஜர்ஸ் ட்ரில்லிங்கு, அந்த பேர்ட்ஸ் சிர்பிங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்னா ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நான் ஸ்கூல் போகணும் இல்லையா. ஸோ ரெசிஸ்ட் அப்படின்னா தடுக்கிறது. அதை ஆசைகள் எல்லாத்தையும், டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் தடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சீக்கிரமாக ஹரிட் அப்படின்னா வேகமாக நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன்.
When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. நான் வந்து டவுன் ஹால் அப்படின்னா நகர சதுக்கம். நான் அந்த டவுன் ஹாலை வந்து பாஸ் பண்ணுறப்போ நிறைய க்ரௌட் ரொம்ப கூட்டமாக இருந்தது. எங்கே அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி. எதுக்கு முன்னாடி? புல்லட்டின் போர்ட், தகவல் பலகைக்கு முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்தது, க்ரௌடாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் ஆர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். லாஸ்ட் 2 years-ஆவே கடந்த 2 வருஷமாகவே எல்லா கெட்ட நியூஸுமே, எல்லா ஒரு மோசமான நியூஸ் எல்லாமே வந்து அந்த புல்லட்டின் போர்டில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, த லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட், த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் நியூஸ், தோல்வியுற்ற போர்கள், சட்ட தகவல், தளபதிகளோட ஆணைகள் எல்லாமே வந்து அந்த புல்லட்டின் போர்டை பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த டைம் மட்டும் என்ன இருந்துற போகுது? அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்வுட் ஸ்டாப்பிங், வாட் கேன் பி த மேட்டர் நவ்? அந்த மாதிரியான பேட் நியூஸ் தானே அந்த புல்லட்டின் போர்டில் எப்போவுமே வரும். ஸோ இப்போ மட்டும் என்ன புதுசாக வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரொம்ப பாதர் பண்ணாமல், கேர் பண்ணாமல், நாங்கள் நிற்காமல் ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், நான் எனக்குள்ளே கேட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன். Then as I hurried by as fast as I could go, the blacksmith, the watcher who was there with his apprentice, reading the bulletin, called after me, "Don't go so fast, Bab. You will get to your school in plenty of time." நாங்கள் நிற்காமல் போயிட்டோம் இல்லையா, அந்த டைமில் என்ன ஆனது அப்படின்னா, அங்கே பிளாக்ஸ்மித் அப்படின்னா கொல்லரும், உதவியாளர் அப்படின்னா அப்ரெண்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, உதவியாளர். இவங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் புல்லட்டின் போர்டில் படிச்சுட்டு இருக்காங்க நியூஸை. நான் வந்து படிக்காமல் போகவும் என்னை வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ வேகமாக போகிற, உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. நான் நினச்சேன், ஓகே இவங்கெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க போல் இருக்கு, நம்ம லேட்டாக வந்ததுனால நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஸோ அவங்களாம் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்து எம் ஹேமல் சாரோடைய அந்த கிளாஸ் ரூம், இந்த இடத்துல வந்து கார்டன் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஸ்கூலை ரெஃபர் பண்ணுது, சரியா, தோட்டம் கிடையாது. நான் வந்து அந்த ஸ்கூலை வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கேன். Usually when school began, there was a great bustle which could be heard out in the street. The opening and closing of the desk, lessons repeated in unison, very loud with the hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. யூஸ்வலாகவே அந்த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர்லாம் எப்படி இருக்கும், நம்ம எப்போயாவது ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் எப்படி இருக்குன்னா அந்த சத்தம் வந்து அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் கேட்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபீல் ஆகிடும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கத்துற சத்தம் எல்லாமே. அந்த டெஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸு கொஷின்ஸ்லாம் ரொம்ப கோரஸாக ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த சவுண்டு எல்லாமே நம்ம கேட்கும் இல்லையா, அது நம்ம கொஞ்சம் கரெக்டாக நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாகவே அந்த சவுண்ட்லாம் கேட்கும். அதை விட ஒரு பெரிய சத்தம் கேட்கும் பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்போ, அந்த டீச்சர்ஸோட ஹேண்டை ரூலர் வச்சுருப்பாங்க இல்லையா, பெரிய உருளை தடி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து அந்த டேபிளில் தட்டிகிட்டே இருப்பாங்க, கீப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த சவுண்ட் எல்லாமே எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கப்போ. But now it was all so still. I had counted on the commotion to get to my desk without being seen. But of course, that day everything had to be as quiet as Sunday morning. ஆனால் இப்போது அந்த மாதிரி சவுண்ட் எதுவுமே கேட்கல. யூஸ்வலாகவே நான் லேட்டாக போகிறப்ப எல்லாமே இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும். பட் இப்போ அந்த மாதிரி சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை. எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் நான் லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறேனோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க சமயத்தில் யாருக்குமே தெரியாமல் நான் போய் என்ன பண்ணுவேன், என்னோடய பிளேஸில் போய் உட்காந்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு சண்டே மார்னிங் எவ்வளோ குவைட்டாக பின் ட்ராப் சைலன்ஸ் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கிளாஸ் ரூம் இருக்குது, எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. Through the window I saw my classmates already in the places. விண்டோ வழியாக பார்த்தேன், ஜன்னல் வழியாக பார்த்தா என்னோடய கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இங்கே ஓடிட்டெல்லாம் இல்லை, அவங்க பிளேஸில் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்க. அண்ட் எம் ஹேமல் வாக்கிங் அப் அண்ட் டவுன் வித் ஹிஸ் டெரிபிள் அயன் ரூலர் அண்ட் ஹிஸ் ஆர்ம். அது மட்டும் இல்லை, எங்களோட சார் இருக்கார் இல்லையா எம் ஹேமல், அவர் வேறு கையில் அந்த ரூலர் வேறு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, முன்னாடி பின்னாடி வந்து வாக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. ஸோ என்ன தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நான் யூஸ்வலாகவே யாருக்கும் தெரியாமல் போய் உட்காந்துக்குவேன் இல்லையா என்னோடய பிளேஸில், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் டோரை ஓப்பன் பண்ணி எல்லாரும் என்னை மட்டுமே பார்த்துட்ருக்க மாதிரி நான் போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு. யூ கேன் இமேஜின், நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், ஹவ் ஐ பிளஷ்டு அண்ட் ஹவ் ஐ ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ்.
எவ்வளோ வெட்கமோ எவ்வளோ அச்சமோ எனக்கு அந்த டைமில் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க, எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் பர்ஃபெக்டாக அவங்களோட பேஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. சார் வேற முன்னாடி போய் நடந்துட்டு இருக்காரு. நான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனேன், எல்லாரும் என்னை மட்டும்தான் பார்ப்பாங்க. எனக்கு எவ்வளோ ஷேமா, எவ்வளோ கில்ட்டியா, எவ்வளோ ஷையாக நான் ஃபீல் பண்ணுவேன், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். பட் நத்திங் ஹேப்பன். ஆனால் நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. Hamel saw me and said very kindly, "Go to your place quickly, little friends. We were beginning without you." நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, திட்டலை, அடிக்கலை. ஆனால் ஹேமல் சார் என்னை பார்த்து ஒன்று சொன்னார். ரொம்ப கைண்டாக, ரொம்ப பரிவாக சில விஷயங்கள் சொன்னார். சீக்கிரமாக உன்னோட பிளேஸில் போய் உட்காந்துக்கோ லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தனா நீ இல்லாமலே நாங்கள் வந்து லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு சொன்னார். I jumped over the bench and sat down at my desk. அந்த சந்தோஷத்தில் நான் பெஞ்ச் மேலே ஜம்ப் ஓவர் குதிச்சு போய் என்ன பண்ணிட்டேன், என்னோட டெஸ்கில் சந்தோஷமாக உட்காந்துட்டேன். Not till then, when I had got a little over my fright, did I see that teacher had on his beautiful green coat, his frilled shirt and little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. ஓகே, இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா சார் என்ன திட்டலை அப்படிங்கிறதுக்காக. ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் அப்படின்னா பயம்லாம் இல்லாமல் நான் அப்படியே பார்க்குறேன். சார் என்ன காஸ்டியூமில் இருக்கார் அப்படின்னா பியூட்டிஃபுல் க்ரீன் கோட், ரொம்ப அழகான க்ரீன் கலர் கோட் வந்து யூஸ் போட்டிருக்காரு. ஹிஸ் ஃபில்டு ஷர்ட், ஃபில்டுனா மடிப்புகள் நிறைந்த, நல்லா ஃபில்டு ஷர்ட் போட்டிருக்காரு. லிட்டில் சின்ன பிளாக் சில்க் கேப் வந்து போட்டிருக்காரு, எல்லாம் எம்ப்ராய்டர் டிசைனோட. இது எல்லாமே எப்போ எங்கள் சார் வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் டேஸ், ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸில் தான் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டிருப்பாரு. அப்படி இல்லைன்னா ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற டைமில் இந்த மாதிரி போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ ஏன் இப்படி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பிசைட்ஸ், த ஹோல் ஸ்கூல் சீம் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் solemn. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஃபுல்லாகவுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச்னால் வந்து வித்தியாசமாகவும் சோலம் ரொம்ப அமைதியாகவும் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் த திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ மோஸ்ட் was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. இதில் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகின விஷயம் என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ் அப்படின்னா வியப்பு, என்ன ரொம்ப வியக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே எங்கள் ஸ்கூல் பேக் பெஞ்சஸ் வந்து ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது, வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து உட்காந்துருக்காங்க எங்களோட கிளாஸ் ரூமில் இருந்த லாஸ்ட் பெஞ்சஸில். யார் யார் அப்படின்னா ஓல்ட் ஹாசர் with his 3-cornered hat, the former mayor, the former postmaster and several others besides. யார் யார் இருந்தாங்க பாருங்கள். 3-cornered அப்படின்னா 3 முனை கொண்ட, அந்த 3 முனை கொண்ட அந்த கேப் போட்டு அந்த முதியவர் ஹாசர் இருக்கார், முன்னாள் நகர்மன்ற தலைவர் இருக்கார், முன்னாள் அஞ்சல் அலுவலர் இருக்கார். இன்னும் நிறைய பேர் வந்து எங்கே இருக்காங்க, எங்கள் கிளாஸோட பேக் பெஞ்சஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. எவ்ரிபடி லுக்டு சேட். ஆனால் எல்லாருமே சந்தோஷமாலாம் இல்லை, ரொம்ப சேடாக இருக்காங்க. அண்ட் ஹாசர் had brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஒவ்வொருவரும் இப்படி சோகமாக இந்த சமயத்தில் அந்த ஓல்டு ஹாசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா ஓல்ட் ப்ரைமர், பழைய அரிச்சுபடி கொண்டு வந்திருக்காரு. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்டிக்கல்ஸ் கண்ணாடிலாம் போட்டுவிட்டு அந்த புக்கை ரொம்ப வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, கான்சன்ட்ரேஷனோடு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருடைய முழு கவனமுமே அந்த ப்ரைமரில் தான் இருக்குது. While I was wondering about it all, Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me, said, "My children, this is the last lesson I shall give you." நான் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பேக் பெஞ்சஸில் எல்லாம் உக்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா வில்லேஜர்ஸ், நான் அவங்கள ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் ஹேமல் என்னோட சார் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட சேரில் உட்காந்துட்டு என்கிட்ட எவ்வளோ பரிவாக, எவ்வளோ கைண்டாக, எவ்வளோ ஜென்டலாக பேசினாரோ அதே வாய்ஸில் இப்போ சொல்கிறாரு, "மை சில்ட்ரன், நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய கடைசி லெசன் இதுதான்" அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? "The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine." பெர்லின்லேருந்து ஆர்டர்ஸ், ஆணைகள் சில வந்திருக்கு. அது என்ன ஆணை அப்படின்னா, இங்கே வந்து ஜெர்மானிய மொழி மட்டும்தான் ஸ்கூலில் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆணை தான். "The new master comes tomorrow." உங்களுக்கு ஜெர்மன் சொல்லித்தரத்துக்காக புதிய மாஸ்டர், நியூ டீச்சர் வந்து நாளைக்கு வராரு. "This is your last French lesson." இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய
கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டென்டிவ். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது லாஸ்ட் லெசன் இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வர் டு மீ. எனக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே அப்படியே இடி இடிக்கிற மாதிரி. நம்ம கை தட்டுறோங்கிறது சாதாரண விஷயம், இடி இடிக்கிறப்ப அந்த சவுண்டோட கை தட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த அவர் சொன்ன வார்த்தைகளோட வலி வந்து அவ்வளோ இருந்தது எனக்கு. ஓ த ரிச்சஸ், தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் அட் த டவுன் ஹால். ரிச்சஸ் அப்படின்னா பரிதாபத்திற்குரியவர்கள். அட கடவுளே, அந்த டவுன் ஹாலில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தப்ப அந்த புல்லட்டின் போர்டில் எல்லாமே படிச்சுட்டு இருந்த அந்த நியூஸ் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். Why I hardly knew how to write. I should never learn any more. I must stop there then. Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs, or going slide on the star. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints, were old friends now that I couldn't give up. லிட்டில் ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறார் பாருங்க. ஓ, என்னோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் இதுதானா, இதுக்கு முன்னாடி நான் ஒழுங்காகவே இதை கற்றுட்டு இருந்திருக்கலாமே, இதுக்கு முன்னாடி நான் நிறைய சீட் பண்ணி நிறைய கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சு நான் ஏமாற்றிட்டேனே, இதுதான் என்னோட லாஸ்ட் லெசன். இனிமேல் இதை நினச்சாலும் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, கற்றுக்கவே முடியாது. அப்போ என்னோட கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன் இதுதான். அப்போ இனிமேல் நான் இதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னாலும் நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா. நான் ஒழுங்காக ஸ்கூல் கரெக்டாக வந்திருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த பேர்ட்ஸோட எக்ஸ், அந்த பறவைகளோட முட்டையை போய் தேடுறது, அந்த சார் நதியில் போய் விளையாட போகிறது, இது எல்லாமே நான் பண்ணி ரொம்ப டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கிராமர் புக்ஸு, ஹிஸ்ட்ரி புக்ஸு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு எரிச்சலாக இருக்கும், கனமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்குப்பா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ எல்லாமே இதுதான் லாஸ்ட் லெசன் நினைக்கும் பொழுது அது எல்லாமே எனக்கு அந்த புக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்போ எனக்கு தோணுது. And Mr. Hamel too. The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. லெசன் மட்டும் நமக்கு லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் கிடையாது. ஃப்ரெஞ்ச் எடுக்கக்கூடிய நம்மளோட சார் ஹேமல் சார் கூட நம்ம லாஸ்ட்டாக மீட் பண்ணுற நாள் இதுதான் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த ஸ்கூலை விட்டு அவர் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நினைக்கிறப்போ, அவர் இந்த ரூலர் யூஸ் பண்ணி நம்மளை மிரட்டினது, கிராங்கி அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக அவர் பிஹேவ் பண்ணது எல்லாமே எனக்கு இப்போ மறந்து போச்சு. அவர்கிட்ட இருந்த அந்த டேலண்ட், அவர்கிட்ட இருந்த அன்பு, அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாரு லிட்டில் ஃப்ரான்ஸ். Poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old man of the village was sitting there in the back of the room. இந்த கடைசி பாடத்தை கௌரவிக்கிறதுக்காக தான் அவர் வந்து அவரோட அழகான அந்த சண்டே க்ளோத்ஸை வந்து வியர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து முதியவர்கள் எல்லாருமே எங்கள் கிளாஸ் ரூமோட பேக் சைட் அந்த பின் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. இட் வாஸ் பிகாஸ் தே வர் சாரி டூ தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். ஏன் வந்து அந்த வில்லேஜஸ்லாம் வந்து அந்த பேக் பெஞ்சஸில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இனிமேல் அவங்க நினச்சாலும் வந்து என்ன பண்ண முடியாது, இங்கே வந்து அவங்களோட எஜுகேஷனை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இட் வாஸ் அ வே ஆஃப் திங்கிங் அ மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஆஃப் ஷோயிங் த ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆசிரியரோட 40 வருஷம் அந்த உண்மையான பணிக்காக நன்றி செலுத்தும் விதமாக தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, வில்லேஜஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட நாடு அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் அது ஆக்சுவலாக அவங்களோட நாடு தானே. While I was thinking of all this, I heard my name called. இதை பற்றிலாம் நான் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் கிளாஸ் ரூமில். அந்த டைம் பார்த்து என்னோட நேமை வந்து கால் பண்ணுற மாதிரி எனக்கு கேட்குது. இட் வாஸ் மை டர்ன் டு ரிசைட். இது வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய நேரம். ரிசைட் அப்படின்னா ஒப்புவிக்கிறது. இப்போ நான் பார்ட்டிபிள் சொல்ல வேண்டிய டர்ன் வந்துடுச்சு. வாட் வுட் ஐ நாட் ஹாவ் கிவன் டு பி ஏபிள் டு சே த ட்ரெட்ஃபுல் ரூல் ஃபார் த பார்ட்டிசிபிள் ஆல் த்ரூ வெரி லவுட் அண்ட் கிளியர் அண்ட் வித்தவுட் ஒன் மிஸ்டேக். ஆனால் என்னோட டர்ன் வந்தாலும் இந்த மாதிரி ட்ரெட்ஃபுல் ரூல், இந்த மாதிரி பார்ட்டிசிபிள்ஸ்க்கான ரூல் எதுவுமே எனக்கு வந்து அவ்வளோ லவுடாக கிளியராக மிஸ்டேக் இல்லாமல் சொல்ல முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருக்குது எனக்கே. ஏன்னா எனக்கு தெரியாது. பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர். ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு தடுமாறி சொல்லிட்டு இருக்கேன். ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், என்னோட டெஸ்க்கை வந்து ரொம்ப இறுக்கமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு
மை ஹார்ட் பீட்டிங், ஹார்ட் வந்து படபடப்பா அடிச்சுக்குது. அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப், ஆன்சர் தெரியாததுனால என்னோட தலையை கூட திரும்பி டேர்ன் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா நம்மளோட கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ் வந்து நம்மளை கொஷின் கேட்குறப்போ, நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாதப்போ, அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை கூட தெரியாதப்போ நம்ம ஹார்ட் எப்படி வந்து பீட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதே ஃபீல் தான் வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ்க்கும் இப்போ இருக்குது. ஆன்சர் தெரியாததுனால அப்படியே தலையை குமிச்சிட்டே அந்த டிஸ்கை பிடிச்சிட்டே நிற்கிறேன், தலையை கூட மேலே தூக்கி கூட பார்க்காம. I heard young Hamel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, but I have plenty of time. I will learn it tomorrow. ஹாமல் சார் என்னை பார்த்து என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட என்ன சொல்கிறாரு, லிட்டில் ஃப்ரான்ஸ், நான் உன்னை திட்ட மாட்டேன், ஸ்கோல் பண்ண மாட்டேன், நீ தான் வந்து வருத்தப்படணும், நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கன்னு பாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவோ நேரங்கள் இருந்தது இல்லையா, அப்போல்லாம் வந்து நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணலை. நமக்கு எவ்வளோ நேரங்கள், நிறைய மொழிகளை கற்றுக்கிறதுக்கு, நிறைய ரூல்ஸை, நிறைய கிராமர் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தியா நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹவ் கம் அவுட். ஆனால் இப்போ பாரு நம்ம எந்த சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறோம். அன்னைக்கு நினச்சிருந்தா நம்ம அடுத்த நாள் சொல்லிட்டு ஒத்தி வச்சுட்டே இருந்தோம் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் இப்போது அந்த மாதிரி ஒத்தி வைக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் லெசன். தட்ஸ் த கிரேட் ட்ரபிள் வித் அல்சேஸ். அதுதான் இன்றைக்கி அல்சேஸோடைய மிகப்பெரிய தொல்லையாகவும் இருக்குது. ஷி புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ. நவ் தோஸ் ஃபெலோஸ் அவுட் தேர் will have the right to say to you, how is it? You pretend to be Frenchman and yet you can neither speak nor write your own language, but you are not the worst poor little France. We have all a great deal to reproach ourselves with. என்ன சொல்கிறார் பாருங்க, இப்போ நீ பார்த்தியா நம்ம எங்கே வந்திருக்கோம், அல்சேஸோட ரொம்ப சிரமமான தருணத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் இருந்தது, நிறைய நேரங்கள் இருந்தது, நம்ம அதை ஒத்தி வச்சுக்கிட்டு தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ வந்து வெளியே இருக்க மக்களுக்கு, ப்ரெஷர்களுக்கு வந்து இது எப்படி சாத்தியமாக இருக்கும், உன்னை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஞ்ச்மேன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து உன்னோட சொந்த மொழியை பேசவோ எழுதவோ தெரியலன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஆனால் நீ ரொம்ப மோசம்லாம் கிடையாது, ரொம்ப பரிதாபத்திற்குரிய ரொம்ப லிட்டில் ஃப்ரான்ஸ் தானே நீ. ஆனால் அதனால நம்ம எல்லாருமே நம்மளையே தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிப்ரோச் அப்படின்னா நிந்தித்து கொள்ளுதல், நம்மளை தான் வந்து நம்ம நிந்தித்து கொள்ளணும், வேறு யாரையும் நம்ம வந்து குறை சொல்லி எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு வந்து ஹாமில் சார் சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ. கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.